ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ சொல்லலாம் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா டாப் 5 மோட்டிவேஷனல் மூவிஸ் பற்றி வீடியோ வந்து தெளிவாக பார்க்குறோம். ஃபிஃப்த் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா பர்சூட் ஆஃப் த ஹாப்பினஸ் 2006 வந்து ஐம் ரேட்டிங் 8.0 இந்த மூவி வந்துருக்காங்க. இந்த மூவி தமிழில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து இருப்பார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆயிரும். லாஸ் ஆனதுக்கப்புறம் இவர் எல்லாத்தையுமே இழந்துருவார். மனைவி பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் இவர் எப்படி வந்து உழைச்சி முன்னுக்கு வராரு அப்படிங்கிறத ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃபே ஒப்பிடும்போது ஒரு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணலாம். நமக்கு எல்லாமே விட்டு போனாலும் நம்ம வந்து தன்னம்பிக்கையோடு இருந்தால் நம்ம வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம்னு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஃபோர்த் பிளேஸில் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் பி 2012 வந்து ஐம் ரேட்டிங் 7.9 இந்த மூவி வந்துருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா விலங்குகளை வச்சு ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கே போய் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் என்ன பெருக்கலான்னு ஒரு ஷிப்பில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பாங்க. அந்த ஷிப்பை பார்த்தீங்கன்னா மூழ்கிடும். நம்ம ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே தப்பிச்சு ஒரு போட்டில் வந்து இருப்பார். அது கூட ஒரு புளியும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கிடைக்கிற ஃபுட்டு இதெல்லாம் வச்சு எப்படி வந்து தப்பிச்சு வராரு அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம மேலே நம்ம வந்து நம்பிக்கை வச்சு எதாச்சும் ஒரு காரணத்தை செஞ்சால் அது வந்து கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக வந்து முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூவி வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மூவியை வந்து வாட்ச் பண்ணுங்க. தேர்ட் பிளேஸ் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா த ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் 2011 வச்சு ரேட்டிங் 6.9 இந்த மூவி வந்துருங்க. இந்த மூவி வந்து மார்வல் மூவி தான். ஸோ மார்வல் ஃபேன்ஸ்லாம் ஏன் வந்து கேப்டன் அமெரிக்கா வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மூவி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த கேப்டன் அமெரிக்காவில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எனக்கு கேப்டன் அமெரிக்கா தான் பிடிக்கும்னு. ஸோ எதுக்காக கேப்டன் அமெரிக்கா பிடிக்கணும்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம். ஸோ அதுக்கான இந்த மூவி தான் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித ஒரு சக்தியுமே இல்லாமல் ஒரு நார்மலான பீப்பிள் மாதிரி தான் இருப்பார். ஸோ அவருக்கு வந்து சீரம் வந்து கிடைக்கும். இது மூலிமா மக்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணாங்கிறதா ஒரு ஸ்டோரி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எந்த காலத்துக்கு வந்து பின்வாங்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூவியை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கம்ப் 1994 வந்து ரேட்டிங் 8.8 இந்த மூவி இருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்சில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு லேடி பார்த்தீங்கன்னா வந்து உட்காருவாங்க. ஸோ அந்த லேடி கிட்ட தன்னோட லைஃப்பில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் சொல்கிறாரு. ஸோ அதுதான் இதோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு செம்மையான மூவி பார்க்கணும்னா நீங்கள் அந்த மூவி வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவியாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க மூவி பார்த்தீங்கன்னா த ஷாவ்ஷாங்க் ரிடெம்ப்ஷன் 1994 வந்துச்சு ரேட்டிங் 9.3 இந்த மூவி தந்துருக்கேன். ஸோ செம்மையான ஒரு பக்காவான மூவி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎம்டி ரேட்டிங்லேயே ஒரு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க மூவினா அது இந்த மூவி தான் சொல்லலாம். ஹோல் வேர்ல்டுலே இந்த மூவி பார்த்தீங்கன்னா 9.3 ரேட்டிங்கில் ஐஎம்டியில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. இதோட ஸ்டோரியில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃபையும் அவனோட கள்ளக்கதனையும் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுவார். கொலைப்பட்டு ஜெயிலுக்கு போயிடுவார். ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவர் வந்து குடிபோதையில் இருந்திருக்காரு. ஆனால் இவர் தான் கொலை பண்ணாரு தெரியாமல் இந்த ஜெயிலுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாரு. ஸோ எப்படி இந்த இதுலேருந்து வெளில போனார் அப்படிங்கிறத ஒரு ஸ்டோரி லைன் பேசுறது பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ செம்மையான மூவி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்கும்.